விவசாயிகளே, உங்கள் பயிர் முற்றிலும் அழிவதற்கு முன் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். பழம் வெளியில் இருந்து பார்க்க நன்றாக தெரியும், ஆனால் உள்ளே முற்றிலும் கெட்டு போயிருக்கும். ஆனால் மண் பயிரை கொடுக்கிற சக்தியே இழந்துடும். விவசாயிகள் இன்னும் கெமிக்கல்ஸையே நம்பி இருந்தாங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் உங்க திவ்யா. விவசாயிகளே, உங்க பயிர் நாசமாகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. தக்காளி பயிர்ல காய் துளைப்பான் தொல்லை அதிகமாகிட்டே இருக்கு. பெஸ்டிசைட்ஸும் எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகலையா? அப்போ வாங்க, இது எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது, எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் எளிமையாக சொல்கிறேன். பொதுவாக காய் துளைப்பான் இலைகளையும் மொட்டுகளையும் தின்று அழித்துவிடும். அதன் பிறகு பழங்களின் மீது துளைகளை போட்டு தலையை மட்டும் பழத்தின் உள்ளே வைத்துக்கொண்டு உள்ளே இருக்கும் சதைப்பகுதியை சாப்பிடும். பழம் வெளியில் இருந்து பார்க்க நன்றாக தெரியும், ஆனால் உள்ளே பயிர் முழுசா கெட்டு போயிருக்கும். இதனால ஆரோக்கியமான விளைச்சல் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு காரணம் இன்செக்ட் இல்ல, நீங்க தொடர்ச்சியா பெஸ்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்றதால, ஃபர்டிலைசர்ஸை மண்ணுல போடுறதால சாயில் பயாலஜி என்பது சிதைந்துவிடும். மண்ணில் மண்புழுக்கள், நுண்ணுயிரிகள், சாயில் ஆர்கானிக் கார்பன் இல்லை என்றால் ரைசோஸ்பியர் பகுதி பலவீனம் அடையும். எப்பொழுது இந்த ரைசோஸ்பியர் பகுதி பலவீனம் அடைகிறதோ, தாவரத்தின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு தாவரத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய தொடங்கும். அப்போது பூச்சி சேதம் அதிகரிக்கும். விவசாயிகள் இன்னும் கெமிக்கல்ஸையே நம்பி இருந்தாங்கன்னா மண் தன் உயிரை இழந்துவிடும். அடுத்த சீசனில் உற்பத்தி குறையும், செலவு அதிகம், வருமானம் குறைவு. இதே மாதிரி போனால் மண் பயிர் கொடுக்கும் சக்தியையே இழந்துவிடும். சாயில் சயின்டிஸ்ட் டாக்டர் எலான் லிங்கம் சொல்றார், ஹெல்தியான சாயிலில் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் நன்றாக நடந்து கொண்டிருக்கும். அப்போது இயற்கையாகவே செடி மிகவும் வலுவாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அதே போல FAO இன்ஸ்டிடியூட் அவர்கள் சொல்கிறார்கள், மண்ணில் மைக்ரோப்ஸின் பன்முகத்தன்மை குறையும் போது இன்செக்ட் டேமேஜ் அதிகமாகும் சொல்றாங்க. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு சொல்யூஷன் பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றது இல்லை, நாம சாயிலே சரி செய்யணும். டாக்டர் சாயில் பயோ ஃபர்டிலைசர்ஸை பயன்படுத்துவதால் இது எப்படி வேலை செய்யுது தெரியுமா? மண்ணுல மைக்ரோப்ஸை, மண்புழுக்களை, அதே போல சாயில் ஆர்கானிக் கார்பனை அதிகப்படுத்தும். ரைசோஸ்பியர் ரீஜனை ரிவைவ் செய்கிறது. எப்போது ரைசோஸ்பியர் ரீஜன் ரிவைவ் ஆகிறதோ, லாக் ஆகி இருக்கும் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகி செடிகளுக்கு தேவையான போஷாக்கினை சரியாக வழங்கும். இதனால் பிளான்ட் இம்யூனிட்டியும் கூட அதிகமாகும். பூச்சிகளால் ஆகும் பாதிப்பை இவை தாங்கிக் கொள்ளும். நீங்கள் இன்னும் பெஸ்டிசைட்ஸ் மேலேயே டிபெண்ட் ஆகி இருந்தால், அப்போ ஃபர்ஸ்ட் உங்க மண்ணை செக் பண்ணுங்க. சாயில் லைஃபை நாம ரீஸ்டோர் பண்றதால பெஸ்ட் டேமேஜ் தானா குறையும். இதே போல விவசாய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.